வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறியியல் கோணத்தில் தமிழவன் சிறுகதைகள், இதற்கான ஆய்வு வாசகத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதை மட்டும் வாசித்து விடுகிறேன். குறியியல் பார்வையில் தமிழவனின் சிறுகதைகளை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அவற்றில் அரூப வெளிப்பாடான நனவு நிலையின் அம்சங்களும் போலச் செய்தலின் குறிப்புகளும் பல்வேறு பண்பாட்டு தளங்களை தருவித்துக் கொள்ளும் குறியீடுகளும் முன் குறித்தலாக்கமாக இருப்பதும் அவையெல்லாம் இணைந்து ஒரு பெருங்குறிப்பானுக்கு அடித்தளமிடுவதும் அந்த பெருங்குறிப்பானின் காலவெளி அடையாள பிம்பங்களும் பாலியல் பொருளாம்சமும் இருப்பதும் தெரிய வருகிறது. இப்போ என்னுடைய இந்த ஆய்வு வாசகத்தை நான் இந்த மாதிரி ஒரு படமாக போட்டிருக்கேன். என்ன படம்னா, இந்த சிறுகதைகளில் முன் குறித்தலாக்கம், அதாவது ஒரு ப்ரீ சிக்னிஃபிகேஷன் இருக்குது. அந்த ப்ரீ சிக்னிஃபிகேஷனுக்கு அடிப்படையாக 3 கூறுகள். அது என்னன்னா, நனவு நிலை, அதாவது ஒரு கான்ஷியஸ்னஸ் அதில் எப்படி ஆப்ரேட் ஆகுது. அடுத்தது போன்மை, அதாவது சிமுலேஷன், மற்ற பண்பாட்டு தளங்கள், மொழி அமைப்புகள், அதையெல்லாம் எப்படி சிமுலேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது குறியீடு, அதாவது பண்பாடு, கலாச்சாரம், பண்பாடு போன்ற அம்சங்களினுடைய பொருளாம்சங்களை எப்படி தருவித்துக் கொள்ளுதல். இந்த 3ம் இணைந்து ஒரு பெருங்குறிப்பானுக்கு வழிபடுகிறது. அந்த பெருங்குறிப்பான் என்னென்ன வகையான கிளைகளை, கூறுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, காலவெளி, இடம், காலம், அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி, அடுத்தது ஒரு பிம்பம், ஐகான், தென் பாலியல், செக்ஷுவாலிட்டி, இத்தனையும் சேர்ந்தது தான் இந்த பெருங்குறிப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு வடிவத்திலிருந்து நாம், அந்த ஸ்ட்ரக்சரிலிருந்து நாம் இந்த தமிழனுடைய சிறுகதைகளை அணுக வேண்டும் என்றால் அதற்கு இந்த நனவு நிலை, போல செய்தல், அதாவது இந்த சிமுலேஷன், குறியீடு, இந்த 3க்குமான அடிப்படை கோட்பாடுகளாக நமக்கு உதவுவது யூலியா கிறிஸ்தவாவின் கோராங்கிறத தழும்புதல்னு சொல்லலாம். அடுத்தது ரோலண்ட் பார்த்துடைய புராணம், மித்துங்கிறத அவர் ஒரு நவீன புராணமாக வடிவமைக்கிறார். அடுத்தது உம்பர்டோ எக்கோவின் குறித்தலாக்கம், ஏன் பன்மை பொருளாம்சம் தொடர் குறித்தலாக்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பற்றின கோட்பாடாக அவர் வரையறுக்கிறார். இந்த 3 அணுகுமுறைகளை கொண்டு நாம் பார்த்தோம் என்றால், இப்போ நனவு நிலையினுடைய வெளிப்பாடும் கோராவும் எப்படி யூலியா கிறிஸ்தவா சொன்னதில் நமக்கு தெரிய வருது அப்படின்றத பார்க்கலாம். கோராங்கிறது என்னன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய தாயினுடைய சர்வீஸ், எல்லா சர்வீஸ், குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தாய் தான் முழுவதுமாக டிபெண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன நினச்சிக்குவோம், நம்மளுடைய தன்னிலையும் தாயினுடைய தன்னிலையும் ஒன்றுன்னு நினச்சிக்குவோம். மூன்றாவது ஒரு நபர், மற்றவர், மற்றமை, தி அதர், அந்த சீனில் நுழைஞ்சு நீ வேற, அவருங்க வேற, தன்னுடைய தாயை தன்னுடைய தன்னிலையாக கருதி கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தும் போது அந்த இடத்தில் தன்னுடைய தன்னிலையை கட்டமைக்க வேண்டிய நிலைக்கு ஒரு குழந்தை தள்ளப்படுகிறது. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, மற்றமை சொன்ன அந்த புறநிலை கருத்துகளும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகமும் இணையும் ஒரு புள்ளி, அந்த புள்ளி தான் தழும்புதல், அதாவது கோரா அப்படின்னு யூலியா கிறிஸ்தவா சொல்றாங்க. இந்த புள்ளி, இந்த தழும்புதல் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு சயின்ஸில் குவாண்டம் கான்ஷியஸ்னஸில் பார்த்தோம்னா அதுதான் நனவு நிலை. அதாவது அகமும் புறமும் இணையும் நம்மளுடைய புலனுணர்வின் தடங்கள் நமக்குள் ஏற்படுத்தும் அந்த உந்துதல்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம் அல்லது ஒரு அடையாளம் அல்லது ஒரு தோற்றப்பாடு, இதைத்தான் நாம் நனவு நிலை என்று கொள்கிறோம். ஸோ அந்த நனவு நிலையின் அரூபமான வெளிப்பாடு தான் இந்த கதைகளுக்குள் வெளிப்படுகிறது. அது முதல் குறித்தலாக்கம், அதாவது முன் குறித்தலாக்கத்தின் முதல் அம்சம். அடுத்தது புராணம். புராணம்ங்கிறது என்ன சொல்றார் பார்த் அப்படின்னா, அது ஒரு வகை பேச்சு. எப்படிப்பட்ட பேச்சு? அது ஒரு பெரிய விதிகளை கோரும். அடுத்தது ஒரு தொடர்புறுத்தத்தை அது செய்யும். ஸோ இது மாதிரியான ஒரு செய்தியாக இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்? அது புறப்பொருளை எல்லாம் தனக்குரிய ஒன்றாக மாற்றி ஒரு புதிய வகையான பொருளை உருவாக்கி தரும். ஸோ இது மாதிரியான புராணத்தை உருவாக்குவது அடுத்த ஒரு செயல்பாடாக தமிழனுடைய சிறுகதைகள் செய்கின்றன. அடுத்தது உம்பர்டோ எக்கோ குறித்தலாக்கத்தை சொல்கிறார். என்னன்னா, அதாவது ஒரு பேசுவது என்பதே, அந்த பற்றின பேசுதலை பற்றி அறிவதே குறித்தலாக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அது தொடர்புறுத்தலில் பல பொருளாம்சங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால் உம்பர்டோ எக்கோ அதனை குறித்தலாக்கம் என்கிறார். இந்த 3 அம்சங்கள் இணைந்தது தான் இந்த முன் குறித்தலாக்க கூறுகள். ஸோ இந்த முன் குறித்தலாக்க கூறுகள்
என்ன மாதிரியான நனவு நிலை? நான் சொன்னேன், இந்த அறிவு, மனம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு புள்ளியாக நனவு நிலை ஆப்ரேட் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதற்கான ஒரு குவாண்டம் இயற்பியலில் ரோஜர் பென்ரோஸும் அதை நனவு நிலை என்று சொல்லும் அந்த விளக்கமும் யூலியா கிறிஸ்தவா சொல்லக்கூடிய கோராவும் இணையக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அது ஒரு நீளமான ஒரு விளக்கமாக இருக்கதா, நான் அதை இங்கே வாசிக்கலை, என்னுடைய கட்டுரையில் இருக்கும். பிறகு அது நூலாக வரும்போது தயவுசெய்து எல்லாரும் வாசிச்சுக்கோங்க. இதற்கு ஒரு உதாரணமாக தமிழருடைய சிறுகதையை நான் சொல்கிறேன். கல்லச்சில் ஒரு கடிதம். இதை நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்லச்சில் ஒரு கடிதத்தில் ஒரே ஒரு வரி பார்த்தீங்கன்னா, ஒரு தங்க கருடனுக்கும் அடுத்ததற்கும் நடுவில் இடம் இல்லை, இடம் அகற்றப்பட்ட பரிமாணத்தில் தங்க கருடன் தெரிந்தான். இந்த இடத்துல அந்த வரியை பாருங்க, இடம் அகற்றப்பட்ட பரிமாணம். இடம் அகற்றப்பட்ட பரிமாணம் எது? அகம். அது என்னது? அது புறத்தில் வந்த செய்தி கருடன்கிறது. கருடன் வந்து அங்கே பல கருடன்களாக தெரிகிறாங்க. அந்த கருடன்கள் ஏன் பல கருடன்களாக தெரிகிறாங்க? அங்கே ஒரு மிரர் இருக்கு, ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியுடைய பிரதிபிம்பம் பல கருடன்களை உருவாக்குது. ஆனால் அந்த கருடன்கள் தெரிவதற்கு முன்பே அந்த கதை சொல்லிக்கு அந்த கருடன் தெரிகிறான். அது எப்படி நடக்குது? நனவு நிலையில ஏற்கனவே கருடன் பதிவாயிருக்கான். ஸோ அந்த கருடனும் நேரில் பார்க்கும் கருடனும் இணைக்கும் புள்ளிதான் நமக்கு நனவு நிலை. அதுதான் தழும்புதலாக கோரா அப்படின்னு யூலியா கிறிஸ்தவா சொல்றாங்க. ஸோ இதுதான் முன் குறித்தலாக்கம். அடுத்தது அதே கதையில பார்த்தோம்னா, அந்த கருடனுடைய காலில் வந்து இந்த கடிதம் கட்டப்பட்டிருக்கும், தொடப்போகும்போது அது மறைஞ்சிடும். இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய அப்பட்டமான விளக்கம். எப்படின்னா, ஒரு ஒளிக்கற்றையை ஒரு துளை உள்ள இதில் செலுத்தும் போது அது திரையில் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம்னா, அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது கற்றையாக விழும், அப்சர்வ் பண்ணாட்டி அலையாக விழும். ஸோ ஒளிக்கு 2 அம்சங்கள் விழுன. அதே போல் தான் இந்த கதையில் அந்த கடிதத்தை பார்க்கும்போது அது இருக்குது, தொடப்போகும்போது மறைஞ்சு போயிடும். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடைய அந்த நனவு நிலையினுடைய அருவ வெளிப்பாடு இந்த கதைக்குள் நாம் வாசிக்க முடிகிறது. இதுதான் முன் குறித்தலாக்கமாக இந்த கதைக்குள் இருக்கிறது. அடுத்தது போல செய்தல். அதாவது புதிரியார் சொல்றாரு, உண்மையை போல செய்த வழி வழியாக சொல்லப்படும் பல வகை மாதிரிகள் உண்மையின் தோற்றுவாய் அற்றிருப்பதான் வீமை ஆகிறது. அது புதிரியார் சொன்னது. இந்த போன்மை அப்படிங்கிறத நம்ம ஒரு புராணத்தில் வைத்து பார்க்க வேண்டிய நிலைமையை இந்த கதைகள் ஏற்படுத்துகின்றன. நமக்கு புராணங்கள் என்பது எப்படிப்பட்டவை அப்படின்னா, அதி உண்மையானவை, மெய்யானவை, வேறு வேறான கருத்தியல்களை கொண்டவை. ஆனால் தமிழவன் உருவாக்கும் இந்த புராணங்கிறது பீட்டர் பேன், இன்னொரு பீட்டர் பேன் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த பீட்டர் பேன் அப்படிங்கிற கதை வந்து பேரி எழுதினது. அந்த பேரி எழுதின கதையில் உண்மையாகவே அது ஒரு புராணம் அல்ல, ஒரு புராணமாக உருவாக்கப்பட்டது. அதுவே ஒரு புதிய புராணமாகுது. எப்படின்னா, ஒரு கிரேக்க கடவுளின் கதையிலிருந்து அந்த பேன்கிற கதை அம்சம் உருவாயிருக்கு. அதை வந்து இங்கே இன்னொரு பீட்டர் பேன் என்ற போல செய்தலாக இந்த கதை உருவாக்குகிறது. இந்த பீட்டர் பேன் கதையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேன் வந்து எப்போவே வளராத சிறுவன், வளர்ச்சியின்மைதான் அந்த புராணத்தினுடைய அம்சம். இன்னொரு பீட்டர் பேன் கதை தமிழவன் எழுதினதில் வளர்ந்த இளைஞன். ஸோ வளர்ச்சி என்பது இம்மிடியட்டாக வளர்ந்ததாக மாறுகிறது. ஸோ அந்த போன்மை வந்து இந்த இடத்தில் ஒரு வளர்ச்சியை பெறுகிறது. ஒரு புதிய புராணத்திற்கு இது போன்ற ஒரு அம்சம் தேவைப்படுகிறது. இதுதான் அடுத்த கட்டமாக, அடுத்த முன் குறித்தலாக்கத்தினுடைய கட்டமாக இருக்கிறது. அடுத்தது குறியீடு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இது வந்து நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பல பண்பாட்டு அம்சங்களை உள்வாங்கி குறியீடுகளை குறித்தலாக்கமாக நாம் பெறுகிறோம். அது போன்ற ஒரு குறியீட்டாக்க கதை தான் யாருக்கும் தெரியாது. அந்த கதையோட நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அது வந்து யானைக்கால் நோய் வந்த ஒருவன், அவனுடைய பேர் யதுகிரி ராஜன். அவன் வண்ணம் தீட்டும் வேலையை செய்கிறான். அவனுக்கு அழகான கையெழுத்து உண்டு. அவன் வந்து ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்கிறான். இந்த கதையை சொல்றது வந்து ஒரு கல்லூரி மாணவன், அவன் தான் கதை சொல்லி. இதில் வந்து அவன் ஏன் இறந்தான் என்பது யாருக்கும் தெரியாது. கதையினுடைய தலைப்பு சொல்லுது, யாருக்கும் தெரியாது. இந்த இடத்துல பாருங்க, அவன் வந்து ஒரு பெண்ணோடு தொடர்பு இல்லாதவன் யதுகிரி ராஜன். ஏன்னா அவனுக்கு யானைக்கால் நோய் இருக்கு. அந்த யானைக்கால் அப்படிங்கிறது, அவன் ஒரு விடுதியில் தங்கியிருக்கான். அது கடுமையான போக்குவரத்து உள்ள நகரம், குடி ரொம்ப ஜாஸ்தி அந்த ஆளுக்கு. இதெல்லாமே என்ன? இதெல்லாமே நகரத்தின் விளைவுகள். ஸோ குறியீடாக இங்கே எது இருக்கிறது? குறியீடாக நகரம் இருக்கிறது. இது ஒரு முதல் குறியீட்டாக்கம். அடுத்த லெவல் பாருங்க, அந்த நோய், அவன் யாரு கூடமே பேசுறதில்ல. யதுகிரி ராஜனுடைய மௌனம்.
அடுத்தது யானையின் பாதம். யானையின் பாதம்ங்கிறது என்ன? ஒரு விலங்கான தன்மையை குறிக்கிறது. இது 2வது தன்மை. அடுத்தது விலங்கிலிருந்து மனிதனும் மனிதனிலிருந்து விலங்கும் இருக்க முடியாது, எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸோ அதனுடைய எல்லையாக்கத்தை நீக்க வேண்டும் என்றால் தற்கொலை வருகிறது. ஸோ இப்படி 3 கட்ட குறியீட்டாக்கங்கள் இந்த கதைக்குள் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது 3வது அம்சம். முன் குறித்தலாக்கத்தினுடைய 3 அம்சங்கள் இப்படித்தான் ஃப்ரேம் ஆயிருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் 3 அம்சங்கள், அது எல்லாம் சேர்ந்து ஒரு பெருங்குறிப்பானுக்கு வழிவிடுகிறது. அந்த பெருங்குறிப்பான் அப்படிங்கிறது என்ன? அதாவது இடம், காலம் எல்லாமே சேர்ந்தது காலவெளி. அந்த காலவெளி அப்படிங்கிறது வெறும் தமிழுடைய காலமோ தமிழுடைய இடமோ அல்ல, அது பல்வேறு மொழிகளை சேர்ந்தது, பல்வேறு மொழிகளுக்கான நில எல்லையை உடையது. அடுத்தது புராதனமானது, நவீனமானது. அது மட்டும் இல்லாமல் அடையாளம், பிம்பம், குறியீடு என்ற அத்தனையும் கொண்டது. அந்த பெருங்குறிப்பானுக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் வேற்றுமையும் ஒரு இணைக்கோடாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் என்ற குறியீடு மற்றும் குத்துக்கோடாக எப்போதும் இந்த குறிப்பானுக்குள் உள்ளது. ஸோ இதுதான் இந்த பெருங்குறிப்பானுடைய குறிப்பீட்டாக்கம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு திராவிட அணியலையோ பேரதிகார தமிழ் குறியையோ எப்பொழுதும் எதிர்ப்பதாக இருக்கிறது. அடுத்தது இது 2வது கட்டம், பெருங்குறிப்பானுக்கு 2வது கட்ட குறிப்பீட்டாக்கம். இது பண்பாட்டு ஒலியை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தின் மீது பற்றிருப்பதாகவும் காட்டும். அந்த நிலத்தினுடைய பற்றை வேறு நிலங்களுக்கும் பரப்பும். ஸோ அடுத்த கட்ட குறியீட்டாகும். அடுத்தது உயர் நவிர்ச்சியையோ இகழ்நிலையையோ தமிழ் போலிகளையோ ஐயங்களையோ பிறழ்வுகளையோ திசை காட்டும். இது 3ஆம் கட்டம். ஸோ இப்படிப்பட்ட பெருங்குறிப்பானாக இந்த பெருங்குறிப்பான் இந்த கதைகளில் கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு நான் சொன்ன 5 வகை கிளை குறிப்பான்களாக இருப்பது தான் அந்த பெருங்குறிப்பானாக வருகின்றன அப்படின்ட்டு. அதில் முதலாவது இடம். அதில் புத்தக கடைன்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அது புத்தகம் கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடல் தான் அந்த கதை. பேரலாக என்ன ஓடுது அப்படின்னா, அந்த யார் தேடுறாங்களோ அவருடைய மனைவியோட அவருக்கு இருந்த முரண். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அறிவுக்கான தேடலும் நடக்குது, உணர்வுக்கான தேடலும் நடக்குது. இடம்ங்கிறது தேடலாகவும் இருக்குது, அதனுடைய பொருளாகவும் மாறுது. ஸோ முன் குறித்தலாக்கத்தில் இடம்ங்கிறது எப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் தரும். நான் ஒரு கதையை தான் இங்கே சொல்ல முடியுது. கட்டுரையில் சில கதைகளை எழுதியிருக்கேன், அதை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் இடம் பற்றின ஒரு விரிவான விளக்கம் கிடைக்கும். அடுத்தது காலம். காலம் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கதையை எடுத்து பார்த்தோம்னா அது 3 காலங்களையும் ஒன்றிணைத்ததாக ஒரு காலமிலியாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு முதியவர் தன்னுடைய கனவில் சிறுவனாக மாறி ஒரு கொலையை செய்து விடுகிறார். ஸோ முதியவராக இருக்கிறார், அவர் தன்னுடைய நிகழ்காலத்தில் ஒரு கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன்னால் சிறுவனாக தான் பார்த்ததை தான் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது சிறுவனாக கனவில் மாறி செய்து விடுகிறார். ஸோ நனவு நிலை பாருங்கள், அந்த பாத்திரத்திற்குள் ஆப்ரேட் ஆகுது. ஸோ முன் குறித்தலாக்கத்தை கொண்டிருக்கும் பெருங்குறிப்பானை இங்கு நாம் காலத்தில் தரிசிக்கிறோம். அடுத்தது அடையாளத்தினுடைய வடிவம். இது அடையாளம்ங்கிறது மொழி அடையாளத்தை நான் முதன்மையாக இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பல அடையாளம் இருக்கின்றன, அது இங்கே மொழி மட்டும் சொல்கிறேன். அதாவது மொழி என்ற ஒரு கதை, அதில் எஸ்டர் தர்ஸ் பட்குடும் அந்த ஒரு கேரக்டருடைய பெயர். இந்த பெயரில் எழுத்தற்ற மொழி அவர் தான், அதுதான் அந்த பாத்திரம் பேசுது. அந்த யாருமே பேசாத மொழி, மிகவும் குறைவான நபர்கள் தான் பேசுகிறார்கள். அந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அது எப்படி வளர்க்க முடியும்? எந்த ஒரு மொழியும் மற்றொரு மொழியோடு அடையாளப்படுத்தாமல் பெயர்க்கப்படாமல் வளர்க்கப்பட முடியாது என்ற சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்துவதாக அந்த மொழியின் அடையாளத்தை விதைப்பதாக இந்த கதை உள்ளது. அடுத்தது பிம்பத்தின் சாட்சி. அதாவது இவருடைய சிறுகதைகளிலோ நாவல்களிலோ நாம் பார்க்கும் பாத்திரங்கள் எல்லாருமே வெறும் இயல் நிலை பாத்திரங்கள், நாம் நேரடியாக பார்க்கும் பாத்திரங்கள் அல்ல. அவை எல்லாமே காலவெளியின் குரல்கள். பல மொழி சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒரு நிழல் போல் இருப்பவர்கள், காலத்தை சார்ந்தவர்கள். அது போன்ற பல கதைகள் இருக்கின்றன. எல்லா கதைகளிலுமே இருக்கக்கூடிய பாத்திரங்களை நாம் இப்படி குறிப்பிட்டு விடலாம். எனவே இவர்கள் எல்லாமே பிம்பத்தின் சாட்சிகளாக இருக்கின்றன. அவை பெருங்குறிப்பானுக்கு ஒரு கிளையை ஏற்படுத்துகின்றன. இதற்கு அடுத்தது பாலியல் பொருளாம்சம். இது மிகப்பெரிய விளைவை பல கதைகளில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். மூவரும் மௌனமானார்கள். இந்த கதையில் ஒரு குழந்தை தன்னுடைய பேரண்ட்ஸை படம் வரையும், ஆனால் அப்பாவாக இருக்கிறவர் வேற ஒருத்தராக இருப்பார். அதன் மூலமாக அந்த கதையில் திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவு இருக்கிறது என்பது சொல்லாமல் சொல்லப்படும். ஸோ எப்படிப்பட்ட பாலியல் அம்சங்கள், அழுத்தப்பட்ட உணர்வுகள் இங்கு
ஃபங்க்ஷனாகி நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த கதை காட்டுவிடுகிறது. ஸோ இது 5வது அம்சம். இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த பெருங்குறிப்பான். இப்பொழுது நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி அந்த சங்கேத விளக்கம் பெருங்குறிப்பான் எப்படி ஒரு கதைக்குள் முழுமையாக இருக்கிறது என்று பார்க்கலாம். நடுக்காட்டில் ஒரு பழைய பங்களா. இது அனைப்பாக எல்லோருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையினுடைய இடம் நடுக்காடு. காலம் 17ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பாத்திரங்களும் இருக்கலாம், இன்றைய பாத்திரங்களும் இருக்கலாம். அவர்கள் முன்னோக்கியும் போகலாம், பின்னோக்கியும் போகலாம். இவர்கள் பிம்பங்கள், இவர்கள் பாத்திரங்கள் அல்ல. அடுத்தது, இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே நமக்கு நனவு நிலையில் நடப்பதாக தெரியும். அதாவது நாமும் கற்பனை செய்வோம், பாத்திரங்களும் கற்பனை செய்கின்றன. அந்த இடத்தில் நாம் அங்கு இணைகிறோம். ஸோ அது காலத்தின் பிம்பமாகவும் இருக்கிறது, நனவு நிலையில் படிந்திருக்கிறது, அது கதையாக படிக்கப்படுகிறது. இப்போ இதுதான் இந்த பெருங்குறிப்பானுடைய ஒரு குறிப்பிட்டாக்கமாக பார்க்க முடியும். ஸோ பெருங்குறிப்பான் தமிழனுடைய சிறுகதைகளில் மிகப்பெரிய வினையை ஆற்றுகிறது. முன் குறித்தலாக்கம் மூலமாக தழும்புதல் என்ற நிலையில் நனவு நிலையை நாம் தரிசிக்கிறோம். அந்த உள்வாங்கிய பொருளாம்சம் புறப்பொருளினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய புராணத்தை அதிகமாக கட்டமைக்கின்றன. போலச் செய்தல் இதற்குள் வருகிறது. குறியீடுகள் எண்ணிருந்த பொருளாம்சங்களை தருகின்றன. இடம், காலம், அடையாளம், பிம்பம், பாலியல் என்ற 5 அம்சங்களும் ஒரு பெருங்குறிப்பானை உருவாக்கி அந்த பெருங்குறிப்பானுடைய குறிப்பிட்டாக்கத்தை நிறைவேற்றுகின்றன. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. செல்வகுமார் அவர்கள்